ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இனியா லெவலே வேற அப்படின்னு ஏகப்பட்டவர் யோசிச்சிருப்போம், இன்க்ளூடிங் மீ. ஸோ எல்லாம் ஓகே. இன்வெஸ்டிங், ஸோ இன்வெஸ்டிங்கிறது எதுல இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா முதல்ல இன்வெஸ்டிங்னா முதல்ல என்ன? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது என்னதுன்னா நம்மளோட கையில இருந்து ஒரு சோர்ஸ்க்கு பணம் போட்டு அதுல இருந்து கிடைக்கிற ரிட்டர்ன் தான் இன்வெஸ்ட்மெண்ட். எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட காசை வச்சு இப்போ ஒரு வீடு வாங்குறோம். எக்ஸாம்பிளுக்கு 1 லேக்கு வீடு வாங்குறோம். அந்த ஒரு வீடை ரெண்டுக்கு விடும்போது வருஷத்துக்கு 10,000 ரெண்ட் வந்தாலும் 10 வருஷத்துல போட்ட காசை எடுத்துடலாம். அடுத்த 10 வருஷத்துல இருந்து இந்த வீட்ல இருந்து வர ரெண்ட் அமௌண்ட் வந்து எல்லாமே நமக்கு ப்ராஃபிட் தான். எக்ஸாம்பிளுக்கு தான் நான் 1 லேக் சொன்னேன். மினிமம் 10 லேக் இல்லாம வீடே கட்ட முடியாது. நம்ம கிட்ட இருக்கிற ஸ்மால் அமௌண்ட்டை வச்சு ஒரு எஃபோர்ட்டுமே போடாம ஒரு ஒர்க்குமே பண்ணாம ஒரு ரிட்டர்ன் வருதுன்னா அதுதான் ஷேர் மார்க்கெட். இன்வெஸ்டிங்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு டீடைலான ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இன்வெஸ்டிங்னா எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ சில பேர் சொல்லுவாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஸ்டாக் மார்க்கெட், கிரிப்டோ கரன்சி. ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி எதுல இன்வெஸ்ட் பண்றது. முதல் விஷயமா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்ன பார்ப்போம். ஸோ விளம்பரத்துல மேக்ஸிமம் கேள்விப்பட்டிருப்போம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிற பேர் வந்து நிறையவே தெரிஞ்சுக்கும். விளம்பரத்தை பார்த்து விட்டு விழுந்துடாத ஆத்துக்குள்ள. ஸோ முதல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல டீடைல்டா பார்த்துட்டு வருவோம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட வேலை என்னதுன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண காசை அவங்க வேற ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணி நமக்கு ரிட்டர்ன் தரதான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட வேலை. ஸோ இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றோம்னு வச்சுக்கோம். ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ண மணியை வந்து மேனேஜர் என்ன பண்ணுவார்னா அந்த இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எடுத்துட்டு போயிட்டு அவர் வேற ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுவாரு. ஸோ அதுல இருந்து நமக்கு சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன் தரதா மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்டுமே ஒவ்வொரு விதமா பெர்ஃபார்ம் பண்ணும். என்கிட்ட கேட்டா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண வேணாம் தான் நான் சொல்லுவேன். மியூச்சுவல் ஃபண்ட்ஸை தவிர்த்துட்டு நீங்க இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். நான் எதை ப்ரிஃபர் பண்றேன்னா நிப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். செகண்டா கிரிப்டோ கரன்சி. ஸோ கிரிப்டோ கரன்சி அப்படின்னு பார்த்தோம்னா பேர்ல இருக்கு கரன்சி. ஸோ ஒரு கரன்சியில் வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணி அதில் லாபம் பார்க்குறது தான் கிரிப்டோ கரன்சி. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து 2015 வந்து நம்ம ட்ரைன் பண்ணி போவோம். ஸோ அங்கே வந்து என்ன பண்ணுறோம்னா நான் வந்து ஒரு இந்தியன் ருபீஸை வச்சு ஒரு US டாலர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்தியன் ருபீஸோட US டாலர் வந்து எவ்வளோ இருக்கும்னா ஒரு 60 to 75 rupees இருக்கும் இந்தியன் ருபீஸோட $1. ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் ஒரு $1 வாங்குறீங்க, அதோட வேல்யூ வந்து ஒரு 70 rupees வச்சுக்கும். ஸோ இப்போ அதை $1 வந்து நீங்கள் 2024 செல் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட வேல்யூ வந்து 90 rupees. ஸோ இதை தான் கிரிப்டோ கரன்சியோட இன்வெஸ்ட் பண்ணி அதோட ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்க்குறது. எக்ஸாம்பிள் தான் நான் US டாலர் மென்ஷன் பண்ணி சொன்னேன். ஸோ கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது ஒரு கையில் வாங்குற கரன்சி கிடையாது. ஸோ அது வந்து ஒரு டிஜிட்டல் கரன்சி. ஸோ டிஜிட்டல் அப்படி சொல்லும் போது எப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பிட்காயின், ஈத்தரியம், டிஆர்எக்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயிலான எப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத அதையுமே சொல்கிறேன். கிரிப்டோ கரன்சியில் பிட்காயின் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ 2009 வந்து பிட்காயினை வந்து லான்ச் பண்ணுறாங்க. அதோட வேல்யூ வந்து இந்தியன் பிரைஸில் பார்த்தோம்னா 0.8 பைசே, அதாவது 8 பைசாவுக்கு வந்து 2009 வந்து ஒரு பிட்காயினோட ஷேர் வந்து லான்ச் பண்றாங்க. ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில 2024 ஒரு பிட்காயின் வாங்கணும்னா 55 lakhs நம்ம செலவு பண்ணணும். ஸோ தேர்டா ஸ்டாக் மார்க்கெட். ஸ்டாக் மார்க்கெட்னா முதல்ல என்ன? ஸ்டாக் மார்க்கெட்னா ஒரு பங்குச்சந்தை. ஸோ அதுல பங்குச்சந்தை அப்படிங்கிறத நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்க்கறதா அதோட வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு கடை இருக்கு. ஸோ அந்த கடையை நடத்துறதுக்கு ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் மணி தேவைப்படுது. இப்போ அந்த கடையை நடத்துறதுக்காக இப்போ நீங்க அந்த கடைக்கு காசை இன்வெஸ்ட் பண்றீங்க. அந்த கடைக்கு நீங்க காசு போட்டதுனால நீங்களும் அந்த கடைக்கு வந்து ஒரு பார்ட்னர்ஷிப். இதுக்கப்புறம் அந்த கடைக்கு வர ப்ராஃபிட்டும் லாஸும் உங்களுக்கு சொந்தம். இதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டும் ஆக்ட் ஆகுது. ஸோ இதோட சேர்த்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம ஷேர்ல நடக்கும். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது என்னதுன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனில ₹100 இன்வெஸ்ட் பண்றோம்னு வச்சுக்கோம். அந்த கம்பெனில இருந்து மாசம் 10% ஆஃப் ரிட்டர்ன் வந்து வருதுன்னு வச்சுக்கோம். முதல் மாசம் 10% இன்ட்ரெஸ்ட்னா ₹100 இருந்து ₹10 உங்களுக்கு ப்ராஃபிட்டா கிடைக்கும். இப்போ உங்க கையில ₹110 இருக்கும். அடுத்த மாசமும் 10% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வருது. அடுத்த மாசம் அதே ₹10 வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டா வராது. இந்த மாசம் உங்ககிட்ட ப்ராஃபிட்டோட சேர்த்து ₹110 இருக்கு. அடுத்த மாசம் அதுல இருந்து 10%னா அதாவது 110ல இருந்து 10% உங்களுக்கு ரிட்டர்ன்னா ₹11 அடுத்த மாசம் உங்களுக்கு ப்ராஃபிட்டா கிடைக்கும். அடுத்த மாசம் 121ல இருந்து 10%னா உங்களுக்கு ₹133 ப்ராஃபிட்டா கிடைக்கும். ஸோ இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் ஸ்டாக் மார்க்கெட்ல நடக்கும். இப்போ எல்லாம் ஓகே, கம்ப்ளீட்டான ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண போறோம். ஸோ எப்படி இன்வெஸ்ட் பண்ண போறோம், எதில் இன்வெஸ்ட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயமா நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஷேர் வாங்கணும் அப்படின்னா ஒரு 5 விஷயங்கள் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ முதல் விஷயம் என்னதுன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட், அடுத்து வந்து உங்களோட பேன் கார்டு, அப்புறம் ஒரு புரோக்கர், அப்புறம் ஒரு டிமேட் அக்கௌண்ட், அப்புறம் ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட். ஸோ ஒரு 5 விஷயம் இருந்தால் தான் உங்களால் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஷேரை வாங்கி பர்ச்சேஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக பேங்க் அக்கௌண்ட், பேன் கார்டு கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கணும். ஸோ இதை தாண்டி டிமேட் அக்கௌண்ட், புரோக்கர், ட்ரேடிங் அக்கௌண்ட்ஸ் இதெல்லாம் உங்கள்கிட்ட எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா டேரக்டாக நம்ம பேங்கை விசிட் பண்ணி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியமே இல்லை. ஸோ இதுக்காகவே தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ ஜெரோதா, இன்மனி, ஸோ ஏகப்பட்ட ஆப்ஸ் இருக்குது. ஸோ அதில் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஈஸியான உங்களுக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன் இருந்தாலே போதும், நம்ம சிம்பிளாகவே கிரியேட் பண்ணிடலாம். மேக்ஸிமம் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட் எக்ஸ்க்ளூடிங்
புரோக்கர் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. ஸோ இப்போ டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு என்ன பார்த்தோம்னா, நம்ம வாங்குற ஷேர், இப்போ ஒரு ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து ஒரு ஷேர் வாங்குறோம்னு வச்சுக்கோம். அந்த ஒரு ஷேரை வந்து எதில் ஒரு ஹோல்டு பண்ணி வச்சுக்கணும், எந்த ஒரு அக்கௌண்ட்டில் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும்னா அதுதான் டிமேட் அக்கௌண்ட். ஸோ எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு பேங்க்கில் வந்து ஒரு பணம் போடுறோம். ஸோ அந்த ஒரு பணத்தை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கு பார்த்தீங்களா, ஸோ அதுதான் அந்த அக்கௌண்ட். ஸோ நம்ம வச்சுக்க ஒரு இந்தியன் பேங்க் அக்கௌண்ட், ஒரு ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட். ஸோ அதே மாதிரி தான் இந்த பக்கத்து நம்ம வாங்குற ஷேரை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிற ஒரு அக்கௌண்ட் தான் டிமேட் அக்கௌண்ட். ஸோ இப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வாங்க போகிற ஷேர், இப்போ வாங்க போகிறதுக்கு ஒரு ஷேர் வேணும், அந்த ஷேர் வாங்குறதுக்கு ஒரு அக்கௌண்ட் வேணும். ஸோ அதுதான் ட்ரேடிங் அக்கௌண்ட். ஸோ நம்ம ட்ரேட் பண்ணால் தான் ஒரு ஷேரே வாங்க முடியும், ரைட்டா? ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நான் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறேன் இல்லையா? ஸோ அதுக்கு நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜெரோதா அப்படிங்கிற ஆப் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ அந்த ஒரு ஆப்பில் நீங்கள் லாகின் பண்ணிட்டு உங்களோட பேசிக் டீடைல்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ எல்லாத்தையுமே கரெக்டாக பர்ஃபெக்டாக கொடுத்தாலே போதும். அவங்களே ஒரு 3 days உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட் எல்லாமே கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாக் பை பண்ணுற மட்டும் தான் வேலை. ஸோ இப்போ இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், எந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது அடுத்த மேட்ரு. இப்போ எப்படி இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதா இந்த விஷயம். ஸோ இப்போ வந்து ஒரு ஃபுல் அமௌண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ண போகிறோமா, இல்லை மாதம் இன்வெஸ்ட் பண்ண போகிறோமா அப்படிங்கிறதா மேட்ரு. ஸோ அதில் வந்து 2ஆக பிரிப்பாங்க. ஒன்று வந்து லம்சம், இன்னொன்று வந்து SIP அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டாக லம்சம் அப்படின்னா என்னதுன்னா, என்கிட்ட ஒரு ஹியூஜ் அமௌண்ட் இருக்குது, என்னால் மாதம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, நான் வந்து டேரெக்டாக ஃபுல் அமௌண்ட்டாக ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது லம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ SIPனா என்னதுன்னா அதுக்கு ஆப்போசிட் தான். என்னால் லம்சமாக ஒரு ஹியூஜ் அமௌண்ட் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, அதுக்கு பதில் நான் மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் SIP. என்னடா ஸ்டாக்லாம் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், என்னடா SIP லம்சம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு போட்டு குழப்பிக்க வேணாம். ஸோ SIP லம்சம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தான் அந்த SIP லம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ SIP அப்படிங்கிறது என்னதுன்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ். ஸோ ஒரு மார்க்கெட் வந்து நம்ம டவுன் ஆகுது, அது ரொம்பவுமே பீக் ஆகுது அப்படிங்கிற நம்ம கண்டிப்பாக கணிக்கவே முடியாது. ஸோ எதுக்காக நான் வந்து ஒரு SIP ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, ரூபி காஸ்ட் ஆவரேஜிங் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ அப்படின்னா என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, ரூபி காஸ்ட் ஆவரேஜிங் அப்படிங்கிறது என்னதுன்னா, ஸோ எக்ஸாம்பிளுக்கு மாசம் 1 இயர் வரைக்கும் ஒரு ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்க ஒவ்வொரு மாசமும் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த கிராஃப்ல ஒவ்வொரு ரேஞ்சில் வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. கிராஃப் வந்து ஹை ஆகும் போது இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க, லோ ஆகும் போது இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. ஸோ இது ரெண்டையுமே ஈக்குவலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஆவரேஜ் கிடைக்கும். அதாவது லாஸுக்கும் போயிருக்க மாட்டீங்க, அதிக ப்ராஃபிட்டுக்கும் போயிருக்க மாட்டீங்க. ஸோ இந்த ஒரு லெவல் ஆஃப் ஆவரேஜிங் தான் ரூபி காஸ்ட் ஆவரேஜிங். ஸோ SIP அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, ஸோ மந்த்லி வந்து நீங்கள் 20,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த ஸ்டாக்கோட ரிட்டர்ன் பர்சன்டேஜ் வந்து ஒரு 12% வச்சுக்கும். ஸோ 12% வந்து ஆவரேஜாக உங்களுக்கு வந்து மாதம் வந்து உங்களுக்கு வந்து 12% வந்து ரிட்டர்ன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் 20,000 20 இயர்ஸ்க்கு வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ 20,000 20 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் மட்டுமே 48 லட்சம். ஸோ 48 lakhs வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதோட ரிட்டர்ன் வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 2 crore ரீச் ஆயிருக்கும் இந்த 20 இயர்ஸில். ஸோ ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஒரு தடவை இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, அதான் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அதான் வந்து உங்ககிட்ட ஒரு ஹியூஜ் அமௌண்ட் இருக்குன்னா அதை வந்து ஒரு இன்டெக்ஸ் ஒரு ஸ்டாக்ல போட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து ரிட்டர்ன் வேல்யூ எடுக்கிறது தான் லம்சம் அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ லம்சம் நீங்கள் போட போறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இப்போ லம்சம் மேக்ஸிமம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன சொல்றேன்னா, ஒரு 10 lakh வந்து ஒரு லம்சம்ல போறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு இண்டெக்ஸ் ஒரு ஸ்டாக்ல வந்து 10 lakh வந்து நீங்கள் வந்து 10 lakh வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதோட ரிட்டர்ன் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா ஒரு 12%. அதே மாதிரி SIPல சொல்கிற மாதிரி ஒரு 12% வந்து ரிட்டர்ன் பர்சன்டேஜ். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் அதை நீங்கள் எடுக்கும்போது எவ்வளோ இருக்கும்னா கண்டிப்பாக 96 lakhs இருக்கும். சரி, ஓகே, இப்போ என்கிட்ட 1 lakh இருக்குது, 2 lakh இருக்குது, 10 lakh இருக்குது, நான் வந்து லம்சமாக ஃபுல் அமௌண்ட்டை நான் வந்து ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக சொல்லுவேன், உங்களுக்கு நாலேஜ் தெரிஞ்சால் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா எப்போ வேணால் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகலாம். உங்களோட கெட்ட நேரத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் போட்ட உடனே டிராஸ்டிக்காக டவுன் ஆச்சுன்னா உங்களோட அமௌண்ட் வந்து கண்டிப்பாக லாஸ் தான். ஸோ அதனால நான் எதை ப்ரிஃபர் பண்ணேன் அப்படின்னு பார்த்தோம்னா, SIP இஸ் த பெஸ்ட் ஃபார் இன்வெஸ்டர்ஸ். இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், எதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், இந்தியன் ஸ்டாக்ஸா இல்லை US ஸ்டாக்ஸா? இப்போ US ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பாப்புலராக தெரிஞ்ச அமேசான், மைக்ரோசாஃப்ட், கூகுள், ஆப்பிள், இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் US ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். ஓகே, நம்ம இந்தியாவில் இருக்கோம், இந்தியாவில் இருந்துட்டு நம்ம எப்படி USல இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க. ஸோ நான் அதையும் சொல்ல வரேன். ஸோ அதுக்கு முன்னாடி எதுக்கு நம்ம USல இன்வெஸ்ட் பண்ணுறோம்? ஸோ இப்போ 10 years வந்து நம்ம டைம் ட்ராவல் பண்ணி பின்னாடி போவோம். ஸோ போயிட்டு இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆப்பிள் ஸ்டாக்கில் $100 வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ இப்போ $100 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அப்படியே நம்ம இப்போ 2024க்கு வருவோம். வந்ததுக்கப்புறம் நீங்கள் $10 இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க பார்த்தீங்கன்னா 2014ல். அப்போ வந்து ஒரு டாலரோட மதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 60 rupees வச்சுக்கும். ஸோ இப்போ 2024க்கு வரீங்க, ஒரு டாலரோட மதிப்பு வந்து 90 rupees. ஸோ இப்போ 90 rupeesோட சேர்த்து உங்களோட டோட்டல் ரிட்டர்ன் பர்சன்டேஜை கால்குலேட் பண்ணோம்னா மேசிவான ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ அதுதான் US ஸ்டாக்ஸோட மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. சரி, ஓகே, இப்போ ஹவு டு பை எ ஷேர்? ஸோ ஷேர் மார்க்கெட்டில்
எப்படி ஒரு ஷேர் வந்து பை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் வந்து இண்ட் மணி அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி தான் ஸ்டாக் வாங்க போறேன். ஸோ இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே இந்தியன் ஸ்டாக். ஸோ இந்த பக்கெட் பார்த்தோம்னா இது எல்லாமே யூஎஸ் ஸ்டாக். ஸோ எப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிளுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்டாக் வந்து நான் வாங்கி காட்டுறேன். சோனம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு ஸ்டாக்கை நான் வாங்கி காட்டுறேன். இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னு பார்க்கணும்னா மேல தெரியுற இந்த கிராஃப்ல தான் பார்க்க முடியும். ஸோ இந்த கிராஃபை அட்ஜஸ்ட் பண்ணாலே எந்தெந்த டேட்டுக்கு என்னென்ன பிரைஸ்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தோம்னா ஜூலை 10 ஜூலை 15ல 36-37 ரூபீஸ் இருந்திருக்கு. ஸோ ஒரு 7 டேஸ்லேயே 15 ரூபீஸ் ஏறி இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த ஸ்டாக்கோட ஒரு ஷேரோட வேல்யூ வந்து 50 ரூபீஸ். ஸோ கீழே இருக்கிற பை அப்படிங்கிற பட்டனை பிரஸ் பண்ணி இந்த ஒரு ஷேரை வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஸ்டாக்கை வாங்கணும்னா ஐஎன்டி மணிக்கு வந்து ஃபர்ஸ்ட் காசை டெபாசிட் பண்ணணும். கீழே வந்து பேலன்ஸ் வந்து ஆட் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஒரு மணியை வச்சு இந்த ஷேரை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிளேஸ் பை ஆர்டர் அப்படின்னு கொடுத்த உடனே ஆர்டர் வந்து பிளேஸ் ஆயிரும். ஒன்ஸ் உங்களோட ஆர்டர் வந்து பிளேஸ் ஆனதுக்கு அப்புறம் பொசிஷன்ல வந்து உங்க ஆர்டர் வந்து பிளேஸ் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் 24 ஹவர்ஸ்ல உங்களோட ஷேர் வந்து ஹோல்டிங்ஸ்ல வந்துடும். ஒன்ஸ் ஹோல்டிங்ஸ்ல வந்து இந்த உங்களோட ஷேர் வந்து ஆட் ஆயிடுச்சுன்னா அப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லை. ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு அப்புறம் நான் கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பிட்காயின், டிஆர்எக்ஸ், இத்தரியம் இந்த மாதிரி காயின்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க தான் நீங்கள் நாலேஜ் தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் இது மாதிரி தான் பினான்ஸ் அப்படிங்கிற ஆப்பில் வந்து இன்வெஸ்ட் பண்ணேன். ஸோ கோ ஃபார் த கிரிப்டோ கரன்சி தான் பினான்ஸ் ஆப் இஸ் ஓகே. பினான்ஸ் ஆப்பில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது கஸ்பா அப்படிங்கிற காயினில் வந்து இன்வெஸ்ட் பண்ணேன். அது வந்து என்னாச்சுன்னா ஸ்பாட் வாலெட்டில் வாங்காமல் நான் வந்து ட்ரேட் பண்ணதுனால எல்லா காயின்ஸுமே லிக்விடேட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் ஒரு கிரிப்டோ கரன்சி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாலேஜ் தெரிஞ்சுக்கிட்டு உள்ள வாங்க. கிரிப்டோ கரன்சியோட ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா சேம் ப்ராசஸ் லைக் த ஸ்டாக் மார்க்கெட். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன ப்ராசஸ் பண்ணுவோம் அதே மாதிரி தான் அந்த பினான்ஸ் ஆப் அப்படிங்கிறதுலையும். ஸோ ஒன்றுமே இல்லை, செல் பண்ணுறதும் பை பண்ணுறது தான் வேலை. ஸோ எதுவுமே இல்லை. ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஆப் தான் பினான்ஸ். ஸோ சேம் ப்ராசஸ் தான். நம்ம எப்படி ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ஷேர் வாங்கணுமோ அதே மாதிரி தான் இந்த கிரிப்டோ கரன்சியில் ஒரு காயின் வாங்குற மாதிரி. கிரிப்டோ கரன்சியில் ஒரு காயின் வாங்கும் போது எல்லாருக்குமே ஒரு மேஜரான ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அதாவது இந்தியன் ரூபி வச்சு நம்ம காயின் வாங்க முடியாது, யூஎஸ் டாலர் வச்சு தான் வாங்க முடியும். ஸோ இப்போ ஏதாச்சும் ஒரு காயின் வாங்கணும்னா நம்ம இந்தியன் ரூபியை யூஎஸ் டாலராக மாற்றினா மட்டும் தான் நம்ம காயினாக வாங்க முடியும். ஸோ எப்படி நம்ம ஃபோனில் இந்தியன் ரூபியை யூஎஸ் டாலராக மாற்றுறது அப்படின்னா P2B அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு ஆப்ஷனை வச்சு தான் இந்தியன் ரூபிஸை யூஎஸ் டாலராக மாற்ற முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு எதில் இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், இன்வெஸ்டிங்னா என்ன அப்படிங்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ இதே மாதிரி வேறு ஏதாச்சும் கண்டை பற்றி நான் பேசணும் அப்படின்னு நினச்சா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ see you next video. Signing off with cheese.